ஏரி புனரமைப்பு பணியில் முறைகேடு நடைபெற்று இருப்பது கண்டறியப்பட்டால் அதிமுக ஆட்சியில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமார் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமார் இஎஸ்ஐ மருத்துவத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது மருத்துவமனையில் போதுமான வசதிகள், மருத்துவர்கள் இல்லாதது மற்றும் மருந்துகள் முறையான பாதுகாப்பு இல்லாமல் அதிக அளவில் குவித்து வைக்கப்பட்டிருப்பதை கண்ட அவர் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து முத்துக்கடை பகுதியில் உள்ள பிஞ்சி ஏரியில் நடைபெறும் சீரமைப்பு பணிகளை பார்வையிட்டு பணியில் பெரிய அளவில் ஊழல் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சிப்காட் பகுதியில் பணிபுரியும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் புதிய இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இஎஸ்ஐ மருந்தகத்தில் போதுமான மருத்துவர்களை பணியில் அமர்த்திட வேண்டும் என்றும் அவர் கூறினார். நான் இன்னைக்கு காலையிலேருந்து வருத்தத்தோடு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மாத்திரைங்க, மருந்துங்கள்லாம் எங்கே பார்த்தாலும் பெட்டி பெட்டியாக இருக்குது. அந்த மருந்துகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மெடிக்கல் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க. அந்த மருந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது கூலிங்கில் கூலிங்கில் வைப்பாங்க. அதுக்கப்புறமா மிச்சதை கண்ணாடி ரூமில் வைப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மருந்துகள்லாம் வெட்ட வேலி, அதாவது ஒரு அந்த ஹால்லேயே மொத்தம் பெட்டி பெட்டி அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லாம் அந்த இஎஸ்ஐ மருத்துவமனை எது இருக்குது, தொழிலாளிக்கு எந்த நேரத்தில் வேணால் ஆபத்து வரலாம். ஒரு நாளைக்கு அவங்க 8 மணி நேரம் பணிபுரிகிறாங்க. அந்த 8 மணி நேரம் 2 ஷிஃப்ட் செய்வாங்க, 3 ஷிஃப்ட் செய்வாங்க. அந்த 3 ஷிஃப்ட்டுக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். எப்போ அவருக்கு இதில் தொழிற்சாலையில் அடிப்படுது, எப்போ அவர் மேலே கெமிக்கல் படுது, எப்போ அவருக்கு ஆபத்து வருதுன்னு டாக்டருக்கு தெரியுமா, இல்லை அந்த கம்பெனி முதலாளிக்கு தான் தெரியுமா? அவங்க அவங்களுடைய தொழிற்சாலையில் பணிபுரியறதுக்கு உண்டான தொகையை பிடிக்கிறாங்க. எதுக்கு? இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான தொகையை பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் 2 டாக்டர் தான் இருக்கிறாங்க. 2 டாக்டரும் காலையில் 2 மணி நேரம், மத்தியானம் 2 மணி நேரம் வராங்க. மீதி நேரம் அந்த தொழிலாளிக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா யார் அவங்கள காப்பாற்றுறது? அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, வேறு ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணுறாங்க. அங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளேயும் அவர் இறந்துடுறாரு. டாக்டர் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா அவங்க என்ன, இப்போ நான் போய் பார்த்தல என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டாக்டர்ஸை டெப்டேஷனில் சோளிங்கருக்கு போடுறாங்களாம், விஷாரத்துக்கு போடுறாங்களாம். அப்போ 50,000 தொழிலாளர்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனை கிட்ட ஒரு பெரிய ஒரு 50 பெட்டு இல்லை 100 பெட்டு உண்ட வசதியோடு இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும். ஏன் அது முயற்சி பண்ணல? பக்கத்தில் ஹோட்டலுக்கு தின்றதுனாலையா? பக்கத்தில் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு இருந்தால்தான் அது கட்டலையா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. தன்னலமாக கருதி மக்களோட பழகக்கூடாது, சுயநலமாக மக்களோட பழகக்கூடாது. அதெல்லாம் விட்டு கொடுத்து மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஏரியை இவ்வளோ நாளாக நாங்களும் ஏதோ செய்கிறாங்க, உடனே சுத்தம் பண்ணுவாங்க, இது உடனே ஒழுங்கு பண்ணுவாங்க, நானும் பார்த்து தான் இன்றைக்கி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் மக்களை கேட்கறதுக்கு வரும்போது அவங்க தகவல் சொல்லுவேன். நீங்கள் வந்ததுக்கு நான் பதில் சொல்கிறேன்.